எல்லாரும் நம்ம திண்டுக்கல்ல சித்தர்கள் வாழ்ந்த பூமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில நம்ம திண்டுக்கல்ல வாழ்ந்த ஒரு சித்தரை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்க தான் ஓத சுவாமிகள். இவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓத சுவாமிகளா, அதுதான் இவரோட உண்மையான பேரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்லவே இல்லைங்க, இவரோட உண்மையான பேரு சுப்பிரமணியன். இவரை எல்லாரும் சுப்பையா சுவாமிகள்னு தான் கூப்பிட்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள்னு இவருக்கு பேர் வந்துதாம். இவருக்குன்னு தனி ஜீவாலயமும் நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம திண்டுக்கல்ல பொதுவாகவே சித்தர்கள் வாழ்ந்த பூமின்னு தான் சொல்லிட்டு வராங்க. இவருக்கு அப்புறம் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. விளையாட்டுக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நிஜமாதாங்க. இவங்க பிறந்தது 1850 வருடம் புரட்டாசி மாதம். அதுவும் இல்லாம நம்ம சிவபெருமானோட நட்சத்திரத்துல பிறந்ததாகவும் சொல்றாங்க. பொதுவாகவே சித்தர்களை பத்தி பேசினாலே நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது என்னன்னா, எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சக்தி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இவருக்கு எப்படி இந்த சக்தி எல்லாம் கிடைச்சது, இவர் எப்படி இப்படி மகானானாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே குழந்தை இல்லைன்னு கவலையா இருந்த இவங்க அப்பா ஒரு நாள் காசிக்கு போய் கங்கையில நீராடி இருக்காரு. அப்போ அங்க ஒரு உருவம் தோன்றுது. அந்த உருவம், நீ கவலைப்படாத, வர புரட்டாசி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சிருச்சாம். அதே மாதிரி குழந்தையும் பிறந்துச்சு. அவர் தான் நம்மளோட மகான். இவர் பிறந்தப்போ இவரை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நம்ம மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மன், விஷ்ணு இவங்க 3 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா இவர் வளர வளர இவருக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போதான் இவர் தெய்வ குழந்தைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததா. சின்ன வயசுல இருந்தே கடவுள் பக்தி இவருக்கு கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே ஜாஸ்தியாம். கொஞ்ச நாள் அப்புறம் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை விட்டுட்டு இவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. எந்த ஒரு ஆசையுமே இல்லாத நம்ம சுவாமி ரீசனே இல்லாம காடு, மலை, மேடு, பள்ளம்னு சுத்திட்டு வந்தாராம். அங்க இங்க தேடி பார்த்ததுல கடைசியில திண்டுக்கல்ல இருக்க மலைக்கோட்டைக்கு மேற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதியா இருக்குமாம். அந்த காட்டுப்பகுதி தனிமையா இருந்ததுனால இவர் தனிமையே விரும்பினதுனாலையும் அவர் அந்த இடத்த சூஸ் பண்ணாராம். இவரு குளம் ஒன்றும் வெட்டியிருக்காரு. அந்த குளத்துக்கு பேரு ஐயன் குளம்னு இன்னமும் சொல்லிட்டு வராங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு வெஸ்ட் சைட்ல இருக்க குகையில தான் நம்ம சுவாமி வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஆதிசங்கரா. இந்த 2 வார்த்தையை தான் இவர் அடிக்கடி சொல்லுவாராம். அது போலவே யாருக்கிட்டையும் அதிகமா பேசவும் மாட்டாராம். அதே மாதிரி நம்ம சுவாமியை முழுமையா நம்பினவங்களை நம்ம சுவாமி என்னைக்குமே கைவிட்டதில்லை. அவருடைய வரலாற்று நிகழ்வுகளும் இன்னமும் இங்க வந்துட்டு இருக்க பக்தர்களும் தான் அதற்கு ஆதாரம். இவரோட குகைக்கு பக்கத்துல இன்னும் 3 குகைகள் அமைந்திருக்கு. அந்த 3 குகைகளிலும் சுவாமி அருட்பெருஞ்சோதி, லிங்கோஸ்தவர் மற்றும் கருடாழ்வார் இவங்க 3 பேரும் காட்சி தராங்க. இதுவரைக்கும் எந்த சித்தரும் தன்னோட சிஷ்யருக்கு தனக்கு இணையான இடம் கொடுத்ததே கிடையாது. ஆனா நம்ம சுவாமிகள் தன்னோட சிஷ்யரான யோகி சாரங்க ரங்கநாத சுவாமிகள் அவர்களை சிஷ்யராவும் ஏத்துக்கிட்டு தனக்கு இணையான இடமும் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம விநாயகரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து இருக்கிற சன்னதி இங்கதான் அமைஞ்சிருக்கு. 1906ஆம் ஆண்டு நம்ம சுவாமிகள் பிறந்த புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றே முக்தி அடைஞ்சிருக்காங்க. நம்ம சுவாமிகள் முக்தி அடைஞ்ச இடத்துக்கு பக்கத்திலேயே சுயம்பு லிங்கம் உருவாகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, முழுமையா இவரை வழிபட்டு வந்தா அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு அவருடைய பக்தர்கள் அடிச்சு சொல்றாங்க. இப்ப கூட இதே மாதிரி நிறைய சித்தர்கள் நம்மளை சுத்தி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க முக்தி அடைஞ்ச பின்னாடி அவங்கள போய் வணங்குறதை விட அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம எல்லாரும் வாழ பழகிக்கணும். மனம் மென்மைப்பட மனம் மேன்மைப்பட சகலமும் சுடர்விடும். இந்த வாசகம் உண்மைதான். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching Nroot. Stay tuned.